மனிதனை பொறுக்கிறதே ஒரு வரம் பிரியா. பூமியில நம்ம சாதாரண ஜீவன்றதை உணராம நம்ம எல்லாரையும் வேட்டையாடிட்டு இருக்கோம். இப்ப சொல்லுங்க பிரியா, எங்கேயோ 1960s நடந்த ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட் இங்க நடக்கலையா? உங்களுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லையா? இந்தியாவில் இருக்கிறவங்கள இதை அஃபெக்ட் பண்ணலையா? சின்ன தலைவலி வந்த உடனே மெடிக்கல் ஷாப் போய் ஏதோ ஒரு மெடிசன் எடுத்துக்கிட்டு சரியான போதும்னு நினைக்கிறோம். வயிற்றுல வளர்ற குழந்தைய பத்தி கவலைப்படாம கிடைச்சதை சாப்பிட்டுட்டு சினிமா ஷாப்பிங் மால்ல அலைஞ்சு நார்மலாக ஆக வேண்டிய டெலிவரியை சிசரியன் வரைக்கும் கொண்டு போயிடுறோம். நம்மளை சார்ந்தவங்களை பார்த்துக்கிறத விட வேற என்ன முக்கியம் இருக்கு பிரியா? இந்த பூமியில எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு டாக்டர். அது மீறி போகும்போது இயற்கை தன்னோட வேலையை காட்டும். பிரியா, உங்களுக்கு இந்த இடத்த பார்த்தா என்ன தோணுது? மே 6 சில மாசத்துக்கு முன்னாடி நாடு முழுக்க ஒரு ஸ்ட்ரைக் நடந்தது. ஞாபகம் இருக்கா? அனிமல் எக்ஸ்பெரிமெண்ட். எக்ஸாக்ட்லி பிரியா. ஆனா அங்க நடந்தது அனிமல் எக்ஸ்பெரிமெண்ட் இல்ல, ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட். அது இங்கதான் நடந்தது. ஜார்ஜ் செபாஸ்டியன் from India, but I am not an Indian. இந்த வேர்ல்ட்ல 2 கேட்டகரிஸ் இருக்காங்க. ஒருத்தன் வாழ தெரிஞ்சவன், இன்னொருத்தன் வாழ தெரியாதவன். இங்க என்ன மாதிரி ஒருத்தன் வாழறது சுலபம். அதுக்காக அர்ஜுன் மாதிரி பல பேர் உயிர் தியாகம் பண்ணியாகணும். மனுஷனை காப்பாத்த மனுஷன் மேலதான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். ஹவுஸ் த கான்செப்ட் பிரியா? ஒரு புது மெடிசன் கண்டுபிடிக்கணும்னா அதோட ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அதை கண்டுபிடிச்சு பப்ளிக் மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது ஒரு ஃபீல். அது வேற லெவல். ஒரு சின்ன தலைவலி வந்தா அது உடனே கியூர் ஆகணும். ஒரு மேஜிக் மாதிரி. ஒரு சயின்டிஸ்ட் நாலேஜ் எல்லாம் யூஸ் பண்ணி ராத்திரி பகலா வேலை செஞ்சு அதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். அது சக்சஸ் ஆகுமா இல்லையான்னு அதை டெஸ்ட் பண்றதுக்கு பெரிய பெரிய ஃபார்மசூட்டிகல்ஸ் கம்பெனிஸ் ஒத்துக்கிறாங்க. ஃபைனலா அந்த ரிசல்ட் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட்டுக்கு கொண்டு வருவாங்க. மார்க்கெட்ல எல்லா காம்படிஷன்லயும் நம்பர் 1 ஆகி அந்த டேப்லெட்டுக்கு மக்களை அடிக்ட் பண்ண எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? 3 கொலை பண்ணியிருக்கான். அவனை பிடிச்சி கேஸை க்ளோஸ் பண்ணாம விசிட்டிங் கார்டை வச்சுக்கிட்டு என்ன பிடிக்க வந்திருக்க? இந்த உலகத்துல உண்மையா யாருமே இல்லை மிஸ் பிரியா. கஷ்டப்பட்டு MBBS பண்ணி இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் ஃப்ரீயா மெடிசன் கிடைக்கணும்னு போராடுற என்ன உங்க சிஸ்டம், உங்க இந்தியா என்ன குப்பை மாதிரி பார்த்துச்சு. என்ன கேர் பண்ணாத இந்தியாவை நானும் கேர் பண்ணாம ஃபாரின் போயிட்டேன். அங்க எனக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சது. அன்னைக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடந்திருந்தா இன்னைக்கு உன் நாடு, இந்த உலகம் என்ன கடவுள் மாதிரி பார்த்திருக்கோம். இது இன்னைக்கு முடிய போறதில்ல, எப்பவும் முடிய போறதும் இல்ல. நான் மறுபடியும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவேன். இங்க உங்க மக்கள் மேல செய்வேன். அப்படியே என்னோட சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன். No one can stop me. I am the spoiler, I am the healer, I am everything. வாசாவை என் கையில. மரணத்தோட விளிம்புல இருக்கிற உனக்கு இதெல்லாம் ஏன் சொல்ற தெரியுமா? தெரியாம ஏன் சாகணும்? எல்லா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நீ சாகணும். நான் உன்னை இங்க வர வச்சேன். செத்து போ. உன்ன மாதிரி கிருமிகள் வாழவே கூடாது. மகாபாரத யுத்த வெற்றி காரணம் அந்த ஸ்ரீகிருஷ்ணன். உன்ன மாதிரி ஆளுங்களை முடிக்க இந்த பிரியா கிருஷ்ணன். ஹலோ மேடம், டாக்டர் அரவிந்த கொண்டுட்டாங்க. ப்ரூஃப்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஃபைன். என்ன டாக்டர் அரவிந்தை கொண்டுட்டானா? பிரியா, நீங்க இந்த ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாட்? மனுஷங்க மேல நடந்த அறிவியல் பரிசோதனை பத்தி. கேள்விப்பட்டிருக்கேன். குட். நம்ம தூங்காம இருந்தா என்ன ஆகும் தெரியுமா? பிரியா, நமக்கு இந்த சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா இந்த தூக்கம் ரொம்ப முக்கியம்.
இதை மையமா வச்சு ஒரு ரஷ்யன் சயின்டிஸ்ட் வேர்ல்ட் வார்ல ஒரு ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணான், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடந்திருக்கு பிரியா. ஏதோ 1960ல ஃபாரின்ல நடந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் அர்ஜுன் கேஸை ஹேண்டில் பண்ற எனக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம்? கூல் கூல் சம்பந்தம் இருக்கு மிஸ் பிரியா. என்ன? ஆமா பிரியா, நம்ம இந்தியாவிலும் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடந்திருக்கு, இப்பவும் நடந்துட்டு இருக்கு. என்ன நம்பலையா? இந்த கிராஃபை பாருங்க. வெளியில இருந்து பார்க்க இது ஒரு மெடிக்கல் கேம்ப் மாதிரி தான் தெரியும், ஆனா உள்ள நடந்தது வேற. இந்த ஆராய்ச்சிக்கு இந்தியாவை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தேவையான விதத்துல லேபை செட் பண்ணிக்கிட்டாங்க. டாக்டர் நந்தினி, டாக்டர் சந்துரு, டாக்டர் அரவிந்த், இந்த 3 பேரும் நியூரோ ஸ்பெஷலிஸ்ட். இவங்க சயின்டிஸ்ட் ராமச்சந்திரனை வச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. இவங்க கண்டுபிடிச்ச மெடிசனோட 100% ரிசல்ட்டுக்காக நிறைய பேர் மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்டால கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. செத்தவங்களை பத்தி யோசிக்காம அந்த ப்ராப்ளமை கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டை தொடர்ந்து செஞ்சிருக்காங்க. Hi Priya. I'm Dr. Ashwath. என் விசிட்டிங் கார்டு உங்கள் கையில் கிடச்சி ½ அன் ஹவரில் இங்கே இருக்க வேண்டிய நீங்கள் 2 மணி நேரம் கழிச்சு வந்திருக்கீங்க. சொல்லுங்க, என்ன வேணும்? உங்ககிட்ட கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்கணும். நீங்கள் கேட்குற கேள்விக்கும் நான் சொல்கிற பதிலுக்கு முன்னாடி அர்ஜுனை பார்க்கணும். உங்களுக்கு அதானே வேணும்? வாங்க போகலாம். பிரியா, யூ நோ ரைட், சில இடங்களுக்கு கவர்மெண்ட் வெஹிக்கிளில் போகிறது நல்லது இல்லைன்னு. 1 minute. இப்போ அர்ஜுன் எங்க இருக்கான்? பிரியா, நீங்க ஆரம்பத்துல இருந்தே இந்த கேஸ்ல அர்ஜுனை பிடிக்கிற அவசரத்திலே இருந்தீங்க, இப்பவும் இருக்கீங்க. இந்த கேஸ் தொடங்கி 6 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல பிரியா, இந்த கேஸ் தொடங்கி 6 மாசம் ஆச்சு. முதல்ல இந்த கேஸை யார் எடுப்பாங்களோன்னு காத்துட்டு இருந்தேன். நீங்க எடுத்தப்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா உங்க இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைலை பார்த்து வருத்தப்பட்டேன். இந்த கொலையை ஏன் பண்ணா, எப்படி பண்ணா, அதை விட யாரை கொலை பண்ணான்ற இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். கொலையான 2 பேரும் டாக்டர்ஸ், நியூரோ ஸ்பெஷலிஸ்ட். டாக்டர்ஸை மட்டும் ஏன் கொலை பண்றான்றதை நீங்க ஏன் யோசிக்கலன்றது நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த கொலையை ஏன் பண்ணா, எப்படி பண்ணா, அதை விட யாரை கொலை பண்ணான்றது தான் முக்கியம். மோரோவர், இன்ஸ்பெக்டர் கிரிதரோட ஃபைல்ல என்ன இருந்துச்சுன்னு நீங்க பார்க்கல. அதுல இருந்தது சயின்டிஸ்ட் ராமச்சந்திரனோட மர்டர் டீடைல்ஸ். உங்க கேஸுக்கும் அந்த மர்டருக்கும் எந்த லிங்க்கும் இல்லைன்னு நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. The prime target on this case was scientist ராமச்சந்திரன். 6 நாளா தேடுற அந்த பையனை 7வது நாள் அரெஸ்ட் பண்ணி 8வது நாள் கேஸை க்ளோஸ் பண்ணி வேற கேஸ்ல பிஸி ஆயிடலாம்னு நினைக்கிறதுக்கு இது இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்ச கேஸ் இல்ல மிஸ் பிரியா. இந்த கேஸ் தொடங்கி பல வருஷமாச்சு. இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு, இனியும் நடக்க தான் போகுது. யாராலையும் இதை தடுக்க முடியாது. உங்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருந்தது, அது இப்ப இல்ல. டாக்டர், சயின்டிஸ்ட்னு ஒரே குழப்பமா இருக்குல்ல பிரியா? இந்த கேஸ் தொடங்கி பல வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்க, அது எப்படி? பிரியா, நீங்க இந்த மெடிக்கல் ரிசர்ச் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
இந்த ஸ்வைன் ஃப்ளூ, பேர்ட் ஃப்ளூன்னு இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் உலுக்கி கவர்மெண்ட்டுக்கு பெரிய தலைவலியா இருந்து என்னடா பண்றதுன்னு தவிக்கும் போது புது மருந்து கண்டுபிடிக்கிறன்ற சாக்குல ஒரு நாட்டோட எக்கனாமிக்கை கொலாப்ஸ் பண்ணி இன்னொரு நாட்டு மேல நடத்துற போர் தான் பயோ வார்.